ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் நடுவில் ஒரு ஊர் பொது கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலிருந்து ஊர் மக்கள் எல்லோரும் தண்ணீர் எடுத்துச் செல்வார்கள். கிணற்றில் இருக்கும் தண்ணீர் மக்கள் பேசுவதை எப்போதும் கவனமாக கேட்டுக்கொண்டே இருக்கும். யாராவது ஆறு, கடல் பற்றி பேசினால் அந்த கிணற்று தண்ணீர் மிகவும் ஆச்சரியப்படுவதாக இருக்கும். ஒரு நாள் 2 கல்லூரி மாணவர்கள் கிணற்றருகே நின்று, நாம் சுற்றுலா போகிறோம், கடல் பார்த்து போகிறோம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட கிணற்று தண்ணீர் மிகவும் மகிழ்ந்தது. அவர்கள் என்னை தண்ணீர் பாட்டிலில் எடுத்துக்கொண்டு போனால் நானும் கடலை பார்க்கலாம் அல்லவா என்று நினைத்தது. சுற்றுலா நாள் வந்தது. மாணவர்கள் கிணற்று தண்ணீரை பாட்டிலில் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். முதல் முறையாக அது கடலை கண்டது. அம்மா, எவ்வளவு பெரிய கடல் என்று அது ஆச்சரியப்பட்டது. மாணவர்கள் கடலில் குளித்தார்கள். அப்போது கடல் நீர் சிறிது அவர்களின் வாயில் போய்விட்டது. அப்பப்பா, என்ன உப்பு! நாம் கொண்டு வந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றார்கள். பிறகு அவர்கள் பாட்டிலில் இருந்த கிணற்று தண்ணீரை குடித்தார்கள். அப்போதுதான் கிணற்று தண்ணீருக்கு புரிந்தது, கடல் பெரியதுதான், ஆனால் அதன் தண்ணீரை குடிக்க முடியாது. நான் தான் மக்களின் தாகத்தை தீர்க்கிறேன். அந்த நாளிலிருந்து அதன் தாழ்வு மனப்பான்மை மறைந்தது. தன்னை பற்றி பெருமை கொண்டது. நீதி: பெரியது முக்கியமில்லை, பயன் தருவதுதான் உண்மையான பெருமை.